ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஹை ஃபுட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிக்கன் மோமோஸ் அண்ட் பன்னீர் மோமோஸ் தான் ஃப்ரெண்டு செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. பேக்கிங் செம்ம எக்ஸலண்ட்டாக இருந்தது. நிறைய பேருக்கு சாஸ் மேலேயே ஊற்றிட்டா பிடிக்காத சிஸ்டர், அதனால தனியாக சாஷே மாதிரி வச்சிருங்கன்னு அதே மாதிரி வச்சு அனுப்பியிருந்தாங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மோமோஸ் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே பக்காவாக ஃபிட்டாக இருந்தது. அண்ட் நானும் என் பொண்ணு டீ கூட ரெண்டு சாப்பிட்டோம். ரொம்ப மைல்டாக இருந்தது. இந்த ஆயில் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஹெவி ஃபீலிங் வரலாம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த சிக்கன் கைமாவை வந்து சிக்கன் மசாலாவில் ஐ திங்க் தண்ணி ஊற்றாமல் அப்படியே சிம்லேயே வச்சு தாளிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஆனால் கதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா போர்ட்டர் வர எல்லா பார்சல்ஸுமே ஈவினிங் தான் டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம். கேன்டீன் டிஸ்பேச் பார்த்தீங்கன்னா டைம் 4:30. அதனால 4:30க்கு மேலே தான் நாங்கள் இந்த கதவை திறந்து வச்சுட்டு போர்ட்டர் புக்கிங்ஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம். இது நைட்டு ஒரு 8 வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் டின்னர் சாப்பிட்டு படுக்கிறது. அண்ட் வீடு வேலையும் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. இந்த கிளாஸ்லாம் சரியாக ஃபிட் பண்ணல. அப்புறம் இந்த கொசுவலை மாட்டினாங்க, அது ஃபுல்லாக அந்த ஃபிட்டிங் சரியில்லை, அதெல்லாமும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் மறுபடியும் லட்டு பேக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆலி வெதர் லட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்க்காக, அப்புறம் நம்ம பாசி பருப்பு லட்டு ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்த்துக்காக, மாப்பிள்ளை சம்பா லட்டு கால்சியம், சிவப்பு சோளம் லட்டு நீங்கள் ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்காக சாப்பிடலாம். கருப்பு கவுனி அரிசி லட்டு, அந்த காலத்தில் இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களாம். பட் இப்போ அந்த மாதிரி தடையெல்லாம் நமக்கு இல்லை. அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கருப்பு அரிசி சாப்பிட்ட பழகிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பூங்கார் அரிசி அண்ட் கருப்பு உளுந்தும் சேர்த்து ஒரு லட்டு பண்ணுறோம். ஏன்னா மெயின்லி நிறைய பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகணும், அப்புறம் ஹார்மோனல் இஷ்யூஸ், கர்ப்பப்பை இஷ்யூஸ்க்காக நீங்கள் இந்த மாதிரி லட்டுவெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இன்னும் லட்டு பேக்கிங்கே முடியல. இன்னைக்கு தேர்ஸ்டே தான் நாங்கள் டிஸ்பேச் பண்ண போகிறோம். இதை தாண்டி நீங்கள் வந்து பொட்டுக்கடலை லட்டு அண்ட் மூங் தால் லட்டு இது எல்லாமே கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து சிக்கன் குருமா செஞ்சுருந்தேன்னாங்க. அவங்களுக்கு நம்ம செஞ்ச வாழைப்பூ குருமாவை கொஞ்சம் கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாழைப்பூ குருமா வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சிவப்பு சோளம் இருக்குல்ல, ரெட் ஜோவரை மாவை அரைச்சி அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன். அவங்க தான் ரொட்டி போட்டு தருவாங்க. ஏன்னா எனக்கு டைமே இல்லை சுத்தமாக. இந்த சிவப்பு சோளம் ரொட்டி வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன். நேற்று சொல்லியிருந்தேன்ல, இதே மாதிரி நீங்கள் ராகி மாவு கம்பு மாவுலேயும் வந்து சூடான தண்ணி ஊற்றி கிளறி இந்த மாதிரி ரொட்டி சுட்டு சாப்பிட்லாம். இதையே நீங்கள் லஞ்சு கூட சாப்பிட்லாம். ஏன்னா இந்த மாதிரி வாழைப்பு குருமா வச்சு சாப்பிட்டா ஒரு 3 ரொட்டி சாப்பிட்டாலே உங்களுக்கு செம்ம ஃபுல் ஆகிடும். நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வேணுன்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம்.